ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. எனக்கு பீட்சா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஜிகர்தண்டா பண்றப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பீட்சா வந்து இட் ஸ்டார்டட் ஒன் ட்ரெண்ட், ஒரு ஹாரர் மிக்ஸ் ஆஃப் ஹியூமருக்குள்ள ஒன்று போச்சு. அதுக்கு அடுத்த ஒரு ஹாரரே அடுத்து பண்ணலாம்ல. ஸோ பிகாஸ் யூல் பி இந்த ட்ரெண்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, பிகாஸ் எனக்கு ஆர்டர் எடுக்கணுன்றதே ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஜிகர்தண்டா எடுத்தப்போ வந்து இட் வாஸ் கேங்ஸ்டர் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. பட் ஆனால் இட் இஸ் நாட் லைக் அதுக்குள்ள வேற ஒன்று சொல்லணும்னு பண்ணும். அண்ட் இறைவி பண்ணுறப்போ வந்து அகைன் தே செட் ஓகே யூ ஷுட் பி கீப் மேக்கிங் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் அப்படின்றது வந்துச்சு. அப்புறம் இறைவி பண்ணப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் தயவுசெய்து எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் யுவர் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து இட்ஸ் பர்சனல் சாய்ஸ் தான். பட் ஐ டோன்ட் சி தட் ஷுட் அஃபெக்ட் கிரியேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். பிகாஸ் ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒரு தெரியுது, லைக் த கண்டென்ட் விச் ஒர்க்ஸ், அதாவது என்ன கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஒர்க்ஸ்ன்றது இருக்குல்ல, அது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்ம முகத்தில் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டே இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ரீல்ஸ்லாம் ஒரு நிறையா பார்க்குறாங்க, கண்டென்ட் நிறையா பார்க்குறாங்க, இந்த கைண்ட் ஆஃப் ஹியூமர் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். பட் அது எல்லாத்தையும் மீறி நம்மளுக்கு பிடிச்சது ஒன்று பண்ணுற ஜோனில் இருந்தால், ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னை ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு வகையில் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அது வந்து என்னோட ரைட்டிங்லேயும் ஏதோ ஒன்று வரும். எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயத்த, எனக்கு கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்த வந்து நான் உள்ள வைக்க ட்ரை பண்ணேன்னா அது ரொம்ப தப்பாக போய் முடியும்.